இந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது முதன்மை ராசியாக வர்றதுனால எப்பவுமே தலைமை குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்ககிட்ட இருக்கும். எப்பவுமே தலைமை பண்பு தான். அடுத்தவங்க கிட்ட தான் வேலை வாங்குவாங்க. இவங்க ஒன்லி கமாண்டர் தான். அடுத்தவங்கள வேலை வாங்குறத கெட்டிக்காரத்தனம் உள்ள ஒரு நபர்கள். இவங்க இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க இறங்கி வேலை செய்யக்கூடியது பழுதில்லாத வேலையாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய அறிவுரையை எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அந்த மேசராசிக்காரங்க அதை ஒபே பண்ணவே மாட்டாங்க. எப்போவுமே அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க. சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நபர்கள். எப்போவுமே சுயமாக நீங்கள் 10 பேர்கிட்ட 10 ஐடியா கேட்டாலும் 10ஆவதாக இவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாங்களே ஒழிய மற்றதை அடுத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய நபர்கள் அல்ல. துரிதமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். எப்போவுமே டக்குன்னு முடிவெடுப்பாங்க. ஆனால் அந்த முடிவு சரியான முறையில் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நம்ம எடுத்த ஒரு முயற்சியோ அல்லது முடிவோ சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அதற்கு நிறைய மெனக்கிடக்கூடிய நபர்களும் இந்த மேசராசினியர்கள் தான். அதாவது எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குறளுக்கு நேர் எதிர்மறையாக செயல்படக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னால் நிறைய யோசிங்க. யோசிச்சதுக்கு பின்னால் அந்த செயலை செய்ய ஆரம்பிங்க. ஆனால் செயலை செஞ்சுட்டு அப்புறமா யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது குறள். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. ஒரு டிசைரிங், அதாவது அவங்க ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த முடிவை தனக்கு சாதகமாக ஆக்கும் வல்லமை அந்த மேசராசிக்கு மட்டும்தான் உண்டு. தானா வம்புக்கு போகாதுங்க. வந்துருச்சு அப்படின்னா சிக்கனான அப்படி மாதிரி தான், சிக்கனாண்ட சிவனாண்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். போட்டு வச்சு செஞ்சு தான் விடுங்க. ஆனால் தானாக யாரு கூடயும் வம்புக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்த வம்பை எப்போவுமே விட மாட்டாங்க. ஒரு மேசராசிக்காரன் நம்மக்கிட்ட பணிஞ்சு வெளியே போயிட்டான், அவன் நம்ம பார்த்து பயந்துட்டான்னு மட்டும் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். திரும்பி அவன் வரும்போது அவனுடைய ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இந்த மேசராசிக்கு ஆட்டுக்கிடாதான் உருவகமாக கொடுத்துருக்காங்க. அது எப்போவுமே ஒரு முட்டும். அந்த முட்டுறது அசையலாம் அப்படின்னா பின்னால் போயிடும். சரி, இது முட்டுறதை விட்டுருச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பின்னால் போன ஆடு திரும்பி முட்டுறது அப்படிங்கிறது எவ்வளோ பலத்தோட முட்டுதுன்னு அந்த ஆட்டுக்கும் தெரியாது, முட்டு வாங்குறவனுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அடுத்த ரீ அட்டாக் பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த மேசராசிக்கே உரிய ஒரு மகத்தான குணம். அதே மாதிரி பழிவாங்கும் நோக்கம் அதிகமாக